ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சீரக சம்பா மட்டன் பிரியாணி. 1 கிலோ சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி, 1 கிலோ மட்டனை மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு 4 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 5 கிராம் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, பூண்டு ஒரு 1/4 கிலோ, இஞ்சி ஒரு 100 கிராம், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தை மட்டும் பல்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயம் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கைப்பிடி கொத்தமல்லி, கைப்பிடி புதினா, 6 பச்சை மிளகாய். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் 1/4 லிட்டர் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் கூடவே ஒரு 100 கிராம் நெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி இது நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இது கூடவே அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போக இது வதங்கணும். அப்போ தான் இந்த ராஸ்மல் இல்லைன்னா தான் இந்த பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இஞ்சி அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு வச்ச சின்ன வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் சின்ன வெங்காயம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் 1க்கு 2 அரைச்சா தான் நல்லா இருக்குங்க. அதனால் அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அரைச்சி ஃபைன் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டு இது நல்லா இந்த கலவையோடு நல்லா கலந்து நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு 300 கிராம் தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் தக்காளி போதுங்க. அதை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வெந்துட்டுருக்கும்போதே வேக வச்சு வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸை இது கூட தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்திட்டு இந்த சமயத்துலேயே நம்ம அரிசியை சீரக சம்பா அரிசியை இப்போ ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இந்த மட்டன் இதை இதனோட கலந்துட்டு தயிர் ஒரு 100 கிராம் தயிரை இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கலந்து நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு சிம்மில் வச்சுக்கலாங்க அடுப்பை. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா எடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கு. இந்த மசாலாவோட கலந்து நல்லா வெந்து வந்ததும் நம்ம மட்டன் வெந்துடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 கிலோ அரிசிக்கு நான் 1.25 படி தண்ணி ஊற்றுறேன். 1 படி தண்ணி, இந்த மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி இதெல்லாம் சேர்த்தி 1.25 படி தண்ணி. அரிசி கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது, அதனால் காஞ்ச அரிசியாக இருக்கிறனால, பழைய அரிசியாக இருக்கிறனால 1.25 படி தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி இதை கூடவே இந்த உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா, கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா அதில் தண்ணி கொதித்து வரணும். இந்த நல்ல தண்ணி கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியை வடித்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசியை போட்ட உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்லனா மீடியம் ஃப்ளேம், ரொம்ப சிம்லையும் வைக்கக்கூடாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் இதை திறந்து பார்க்கணுங்க. திறந்து பார்த்தோம்னா சாதம் நல்லா வெந்துட்டுருக்கும். ஆனால் இதை அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அரிசியும் உடையக்கூடாது, நிதானமாக கிளறி விடணும். கிளறி விடலைன்னா அடிப்பத்தி போயிடும். அடிப்பத்திடுச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் இதை நல்லா
கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் தண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜும் தண்ணி வந்து அரிசி வேக வேக தண்ணி வற்றிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இப்போ திறந்து பார்த்தோம்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி ஓரளவுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. பாருங்கள் அரிசி வந்து அரை வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ நல்லா மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தம் கொடுத்துட்லாங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு இது ஒரு வெயிட் எடுத்து இது மேலே வச்சிடலாம். இப்போ தம்மில் இருக்குதுங்க சாதம். இப்போ திறந்து பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. வற்றிட்டு சாதம் இப்போ ஒரு முக்காப்பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இது கூட 1 கிலோ அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழம் போடுங்க. அதையே வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்ல சாதத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுருணுங்க. ஏன்னா சாதம் வந்து இந்த தம்மில் தான் வெந்துட்டுருக்குது. அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மறுபடியும் வெயிட் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தம்மை உடச்சி விட்டுடலாம். அதுக்கு நம்ம வந்து மீதி இருக்கிற ஒரு 50 கிராம் நெய் வந்து இது மேலே ஊற்றி நம்ம கலந்து அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு மறுபடியும் தம் வச்சு சாதம் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம் கொடுக்கணுங்க. அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த நெய்யை ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா தம்மில் வெந்துட்டுருக்கும். இப்போ அடுப்பை வந்து நல்லாவே சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வெயிட் போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா சாதம் வெந்து மலர்ந்து வந்துருச்சு. இப்போ பரட்டி விடலாம். பாருங்கள் பரட்டி விடும்போதே உங்களுக்கு அது தெரியும். சாதம் வந்து நல்லா மலர்ந்து வந்துருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள் சாதம் நல்லா மலர்ந்து வந்துருக்கு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இனி நம்மளுக்கு அடுப்பு எரிய வேண்டிய அவசியம் இல்லை. சாதம் வெந்துருச்சு. இனி வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த இதெல்லாம் நல்லா அமுத்தி நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு தம் வச்சு விட்டுருலாங்க. அடுப்பு ஆஃபில் இருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.